அம்மா, அப்பா, ஆ, 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 அப்பா, 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 என்னால முடியல. அம்மா, என்னால ஓட முடியல. அப்பா, அப்பா, என்னால ஓட முடியல. இவர் பேர் தாங்க முருகேசன். இவருக்கு கேன்சர். இவரை காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவர்லாம் சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிற இவருடைய வாழ்க்கையில அடுத்த வாரம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நிகழப்போகுது. அந்த அற்புதம் இந்த படத்தை பார்க்குற நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பா நடக்கும் என்ற நம்பிக்கையில தான் இந்த படத்தை நாங்க பண்றோம். டேய் ராமசாமி, வாடா இங்க. ஐயா சொல்லுங்க ஐயா. என்னடா ஊருக்குள்ள கூட்டமா பரபரப்பா இருக்காங்க? ஆமாங்க, நம்ம பொன்னுசாமி மகன் முருகேசன் இருக்கால. ஆமா, புத்துநோயில சாவ கிடக்குறானா? ஆமாங்க, நேத்து வலி தாங்க முடியாம ஊருக்கு வெளியில இருக்க மலை மேல ஏறி சாக போனாங்க. சரி, சாக போனவன் பூரணமா குணமாய் திரும்ப வந்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க, நேத்து மலை மேல கடவுளை பார்த்ததாகவும் அவனை பூரணமா குணப்படுத்திட்டாருன்னு நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் அங்கதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது, கடவுளா? ஆமாங்க ஐயா. எங்க கூப்பிட்டு அந்த முருகேசனை? ஐயா, அவன் குணமான சந்தோஷத்துல அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டான் ஐயா. அப்படியா? காலைல எத்தனை மணி வரைக்கும் இருப்பாரு சொன்ன? ஐயா 6 மணி வரைக்கும் ஐயா. என்னக்கா காலையில வியாபாரம் போச்சா? இல்லைனா தம்பி, ம், பார்ப்போம். டேய், அங்க ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுமாடா? தெரியும்டா, அந்த முருகேசன் மேட்டர் தானே. அதெல்லாம் நம்புற மாதிரா இருக்கு? ஆ, கடவுள் இல்லை, இந்த கர்மமும் இல்லைடா. டேய், நானும் எங்கள் அப்பா தினமும் 5 தடவை தொழுகிறோம். அது மட்டுமல்ல, ஏன் இஸ்லாம் சமூகமே தினமும் தொழுவுது. யாருமே கடவுளை பார்த்ததா சொன்னதே இல்லையே. அட போடா, உங்கள் வீட்டில் தான் டெய்லி பூஜை பண்ணுறாங்க. அது போல எதாவது நடக்குது. அவளை ஏண்டா ஜோசப்பு, உங்கள் அப்பா பைபிளும் கையும் தான் சுற்றிட்டு இருக்காரு. அவர் ஏதோ பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு நான் உங்ககிட்ட. ஆ, போடா. எல்லாம் வீடு, எல்லாம் எனக்கு தெரியும். வரீங்களா இல்லையா கேட்கலான்னு வந்தேன். வரலன்னா விடுடா, நான் கிளம்புறேன். நன்றா, அது உண்மையாக பொய்யான்னு வாங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிளம்புங்க போகலாம். நீ வரியாடா? நான் வரல, நீங்கள் போங்கடா. நானும் உன் கூட வரப்பா, என்னையும் கொஞ்சம் கூட்டு போங்க. ஏய், நீலாம் கோயில் பக்கம் போனவே உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அங்கே கூட்டு போனால் கடவுள்னா பக்கத்தில் உட்கார வச்சு பாரு. கலெக்ஷனை போகிற வழியை பாரு. வாங்கடா போகலாம். ஏய், யாருக்கிட்ட என்ன பேசணும் தெரியாது, சிரிக்கிறீங்க நீங்களும். அக்கா ஒரு நிமிஷம் இருங்கக்கா, வரேன். அக்கா ஒரு நிமிஷம் இல்லைங்களேன். அக்கா அழுவாதீங்கக்கா.
அவங்கெல்லாம் ஒன்றும் யோகியம் கிடையாது. நான் கேட்டக்கூடாது தம்பி உங்கள்கிட்ட. கிளம்புங்கக்கா, நான் கூப்பிட்டு போகிறேன். உண்மையாவாப்பா? ஏய் சிவா, கடவுளை நேரில் பார்த்தா என்னடா கேட்ப? கரம் கொடுக்குற கையவே வரமா கேட்பேன். ஏய் ஜோசப், நீ என்னடா கேப்ப? அவன் தான் வரம் கொடுக்குற கையே வரமா கேட்டானே, அவங்கிட்ட கேட்டு எதனா வாங்கிக்க வேண்டித்தான். ஆமா, இப்ப தலைவர் என்னடா கேட்பாரு? அந்த ஆள் சேர்த்து வச்சுக்கிற சொத்துக்கு சாவா வரவன் தான் கேட்பான். டேய், எவ்வளவு தூரம்டா இது மலை ஏறதுக்கு? ஐயா, யாராச்சும் இருக்கீங்களா ஐயா? ஏய் ஆமாண்டா, அங்க என்னடா? ஐயா, யாராச்சும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா, ஏய் ஆமாண்டா. யாராச்சும் இருக்கீங்களா ஐயா? ஐயா, ஐயா வாங்க ஐயா. ஐயா கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. வழி தவறி இந்த குழிக்குள்ள விழுந்துட்ட ஐயா. கொஞ்சம் மேல தூக்கி விடுங்க ஐயா. கொஞ்சம் கருணை காட்டுங்க ஏய், ஐயா. அவன் மூஞ்ச பார்த்தாவே வாந்தி வரா மாதிரி இருக்குடா. வாங்கடா போலாம். ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. அவனை பார்த்தா தொழில் வந்த மாதிரி இருக்குது. அவனை தொட்டு தூக்குனா நம்மளுக்கும் எல்லாம் ஒட்டிக்கும். அதனால நான் என்ன சொல்லணும்னா, வாங்க கடவுள் பார்க்க போவோம். ஐயா ஐயா, கடவுளை ஐயா, பார்க்க அப்படிலாம் போகிறோம். பேசாதீங்க ஐயா. அவனை தொட்டோம் ஹீட்டாயிடும். கடவுளோட அனுகிரகம் ஐயா. நம்மளுக்கு கிடைக்காத போயிடும். நல்லது, போகலாம். ஐயா, ஐயா, ஐயா. வாங்கப்பா போலாம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஐயா. புண்ணியமா வா, வா, போவோம் ஐயா வா, வா. உங்களுக்கு. ஐயா 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 ஐயா, நீங்களாச்சும் உதவி பண்ணுங்க ஐயா. ஐயா பரவாயில்ல, என் வாழ்க்கையில் எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன். இவரை நம்ம தூக்கி காப்பாற்றுறதுனால நமக்கு ஒன்றும் அசிங்கமாக போகிறதில்ல. தூக்கிட்டே போயிடலாம் சரவணா. சரிக்கா, தூக்கி விட்டு போயிடலாம். ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா பார்த்துக்கோ. பாத்தியா, பார்த்து வாங்கய்யா. பார்த்து பத்திரம். நீங்க உட்காருங்க, பாத்தியா, பார்த்து பாத்தியா. சாந்திக்கிங்க. ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நல்லா இருப்பீங்க ரெண்டு பேரும். ஆமாம், மேலே எங்கே எல்லாரும் கூட்டமாக போயிட்டுருக்காங்க ஐயா? மேலே ஏதோ கடவுள் இருக்காருங்க, அவங்க பார்க்க போகிறாங்க. வாங்க காப்பலாம். சரிப்பா, போகலாம். ஓஹோ, நான் இங்கே இருக்கேன். இவனுங்களாம் என்ன தேடி அங்கே எங்கே போகிறானுங்க? ம் கடவுள் இல்லை, இந்த கர்மமும் இல்லைடா. போடா. ஏய், நீலாம் கோயில் பக்கம் போனவே உன்னை யாரும் சேர்க்க மாட்டாங்க. அங்கே கூட்டு போனால் கடவுள்னா பக்கத்தில் உட்கார வச்சு பாரு. இயேசுவா, இயேசுவா, அல்லாவா, உங்களை எப்படிப்பா நான் கூப்பிடுறது? ம் ம். நீங்கள் யாரா பார்க்குறீங்களோ அவன் தான் நான் ஒருத்தன் தான். நீ சொன்னதில் எது உனக்கு விருப்பமோ அப்படியே கூப்பிடுமா. பா, என்கிட்ட சில சந்தேகம் இருக்குது, அது உங்ககிட்ட கேட்கலாமா? கேளுப்பா. பா, இங்கே எல்லாருமே உங்கள் அருள் கிடைக்க கோடி கோடி கொட்டுறாங்க. ம் குரான் படிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, மந்திரம் ஜெபிக்கிறாங்க. ம் கடவுள் மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லை. அவங்கள கோயிலுக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க. ம். அப்படி இருக்கும்போது எப்படி எங்களுக்கு பாக்கியம் கிடச்சிது? உங்களுடைய குணம்ப்பா. புரியலப்பா. எவன் ஒருத்தன் சக ஜீவராசிகளுக்கும் சக மனிதர்களுக்கும் தொல்லை இல்லாமல் தொடர்ந்து நன்மை செஞ்சு வாழ்கிறானோ அவன் என்ன தேடி வர தேவையில்லை, நான் அவனை தேடி வருவேன். புரியுதுப்பா. ம். பா, இங்கே எல்லாம் ஆளுக்கு ஒரு மதத்தை பின்படுத்துகிறாங்கப்பா. இதில் எதுப்பா சரியானதுப்பா? எல்லாமே சரியானது தான். இதில் உனக்கு எது விருப்பமோ அதை நீ பின்பற்றலாம். எல்லா மதங்கள்லேயும் நிறைய அற்புதமான தத்துவங்கள் இருக்குது. அந்த தத்துவங்களை தொடர்ந்து பயிற்சி பண்ணி வாழணும். பயிற்சி பண்ண என்ன கிடைக்கும்? முதல்ல பண்ணுப்பா, அப்புறம் என்ன கிடைக்குன்னு உனக்கே தெரியும். தொடர்ந்துண்ணா எவ்வளோ நாளுப்பா? 90 நாள்.
இங்க எல்லாருமே பணம் பணம் அழுகிறாங்க. அவனை வாழ விட மாட்டேன்றான், இவன் அவனை வாழ விட மாட்டேன்றான். இதெல்லாம் பார்த்து எப்படி சும்மா இருக்கீங்க? ஒரு விரல் நீட்டி நீ மற்றவங்களை குறை சொன்னா மற்ற 3 விரல் உன்னை காட்ட சரவணா. இங்கே எல்லாருமே நல்லவங்க தான். எவன் ஒருத்தன் மற்றவன் குறைகளை பார்க்காம தன்னுடைய குறைகளை மட்டும் கவனத்தை செலுத்தி அதை தொடர்ந்து சரி செஞ்சுட்டு வரானோ அவனுடைய வாழ்க்கை சரித்திரமாக இருக்கும். இனிமே என் குறையை நான் பார்க்குறேன்ப்பா. எதையும் சொல்லக்கூடாது, செய்யணும். செயலே மந்திர சொல்.